சுகம் வெல்லும் விரல், எட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே, எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. அதான் விஷயமோ? டே கிஷோர், என்னடா ராஜு, எங்க மம்மி பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் என்னடா மச்சான்? சிரிக்காத மச்சான். அந்த ஆண்டி யாரோ ஒண்ணு நினைச்சாங்கன்னு சொன்னதுக்கு வேத ஆண்டி இப்படி கோவப்படுவாங்களாம்? வேத ஆண்டி கோவப்பட்டு இன்னைக்கு தானே நாங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்தோமே. டேய், அப்பவே கிளம்பிலாம் தான் இருந்தோம். சரி, உங்ககிட்ட வேற வரும்னு சொல்லிட்டோமே அப்படின்னு தான் ரெண்டு பேரும் பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தோம் தெரியுமா? நல்ல வேலை வேத ஆண்டி எங்களை பார்க்கல. இதான் விஷயமா? டேய், மம்மி பத்தி தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. மம்மி அப்படிலாம் இல்லடா, அந்த டைமுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஆண்டிய சால்வ் பண்ணிடுவாங்க மச்சான். இப்போ வேணா உனக்கு விளையாட்டா இருக்கலாம், ஃபியூச்சர்ல இதால உனக்கு பெரிய பிரச்சனையே வரும்னு எனக்கு தோணுது. பார்த்து நடந்துக்க. ஆமா மச்சி, ராஜு சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் இப்ப அப்படிதான் தோணுது. டேய் டேய் டேய், போதும்டா, நிறுத்துங்கடா. எனக்கு என்னடா ப்ராப்ளம் வரப்போகுது? என் மம்மி என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எதுவா இருந்தாலும் என் மம்மி பார்த்துப்பாங்க. அது சரி, உனக்கு உன் மம்மியால தான்டா பிரச்சனையே வரும்ன்ற அது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா சக்தி, நீ வீட்டு பக்கமே வரலையே, ஆனா நடந்த விஷயத்த நீ சொல்ற? நம்ம பசங்க ஆன்ட்டியை பார்த்து பயந்ததும் அடிச்ச மொதல் போன் எனக்கு தான்டா. அது சரி. டேய், இது என்கிட்டயே சொல்லிருக்கலாமேடா. சரி, அதை விட மச்சி, சும்மா போறதுக்கு லட்சுமி ஆண்டி இது தெரியாம சொல்லிட்டாங்க. அதுக்கு வேத ஆண்டி டென்ஷன் ஆயிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லதான், ஆனா நேர்ல பார்த்ததுனால இவனுங்க பயந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. டேய் சக்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. சரிடா, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க கிளாஸ் ரூம் போறோம். சரிடா, இன்னும் பயத்துல இருக்காதீங்க. எப்படியாவது ஈவினிங் கோவில் கூட்டிட்டு போய் உங்களை மந்திரிச்சிடறேன், சரியா? இப்ப போய் கிளாஸ் ரூம்ல இருங்க. போங்க போங்க, நான் ஈவினிங் கூட்டிட்டு போறேன். ஏன்டா சொல்ல மாட்டேன்? அது சரி, வேதாண்டி கூட நீ பேசி பழகிருக்க, அதனால உனக்கு பயம் பெருசா தெரியல. ஆனா எங்களாலும் பேசுறதா பார்க்கவே முடியல. சரி சரிடா, நீங்க கிளாஸ் ரூம் கிளம்புங்க, நானும் இவனை பேசிட்டு வரோம். கிளம்புங்க. சரி மச்சி, நாங்க போறோம். சரிடா. அப்புறம் சொல்லு மச்சான், யாரும் நினைச்சிட்டாங்கன்னு தெரியாம லட்சுமி ஆண்டி சொன்னதுக்கே வேதாண்டி இப்படி கொந்தளிக்கிறாங்க. பாவம் பசங்க ரொம்ப பயந்துட்டானுங்க. இல்ல மச்சி, லக்ஷ்மி ஆண்டி தெரியாம சொன்னாங்களா தெரிஞ்சு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்குமே ஒரு ஃபீலா இருக்குடா. வெற்றி, என்னடா என்னாச்சு? என்ன ஃபீலிங்க? சக்தி, நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு இத வேற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நாளா எனக்கு யாரும் ரொம்ப டீப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுதுடா. மச்சி, என்னடா என்னடா சொல்ற? யாருன்னா எனக்கு புரியல, எனக்கும் சரியா சொல்ல தெரியல. தினமும் என்ன யாரோ ஒருத்தவங்க டீப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுது. நான் மார்னிங் தூங்கி எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்னை பத்தி அவங்க மனசுக்குள்ள டீப்பா நினைச்சிட்டோம், என்னை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி தோணுதுடா. மச்சான், இவ்வளவு நேரம் அவனுக்கு பயந்தானுங்க, இப்ப எனக்கு பயமா இருக்குடா. உன்னை நினைக்கிறது கண்டிப்பா ஒரு பொண்ணு இல்ல தானே? இல்ல, என்ன ஒரு பொண்ணுதான் நினைக்கிறானோன்னு தோணுது. போதும்டி, என்னால முடியல. அவன் தெரியாத ஒருத்தனை நாள் முழுக்க நினைக்கிறேன்னா அது நீ ஒருத்தியா தான் இருப்ப. நான் எங்கடி நினைக்கிறேன்? என் நினைப்புல அவன் வந்து போறானே, நான் என்ன பண்றது? ஒருவேளை அவன் முகம் தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அவன் நினைப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன்டி. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். எப்படி முகம் தெரியாத போதே நாள் முழுக்க அவனை தான் நினைச்சிட்டு இருக்க. அவன் முகத்தை மட்டும் நீ பார்த்துட்ட, அவ்வளவுதான், எங்களை சாவடிச்சிருவடி நீனு. அப்படிலாம் இல்ல, எப்படியாவது அந்த ட்ரீம் பாய் யாருன்னு அவன் முகத்தை நான் கண்டுபிடிக்கணும்டி. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணடி. முதல்ல உன் கனவுல வந்தவன் ரியாலிட்டியில இருக்கானே தெரியலடி. அது தெரியாமலே அவனை கண்டுபிடிக்கணும்னா எப்படி முடியும்? முடியும். எனக்கு ஒருத்தவங்க மேல டவுட் இருக்கு. மேபி நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணலன்னா என்னடி, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். மச்சி, என்னடா பொண்ணா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா நீ பொண்ணாதான் இருப்பாங்கன்னு அடிச்சு சொல்றேன். மச்சான், வேதாண்டி பத்தி உனக்கே தெரியும்ல. டேய், இது அதெல்லாம் இல்ல, என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தோணுதுடா. அதான், ஒருவேளை அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் நார்மலா ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். டேய், நீ சொல்றதே வித்தியாசமா இருக்கு, அது வேற யார் நினைக்கிறாங்கன்னு நம்ம எப்படா கண்டுபிடிக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமாடா? டேய், இட்ஸ் நாட் பாசிபிள்டா. இல்ல மச்சி, எனக்கு ஒருத்தவங்க மேல டவுட்டா இருக்கு. மேபி
ரசித்த பின்னே நிலவு இனிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. கண்டு கேட்டு உண்டு எட்டு உத்தரையும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு, அந்த பெண்ணில் இருக்கு. இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. கண்ணில் கனவும் வற்றாமல் தினமும் தினமும் உருகும் மனது ஏன் இந்த நிலைமை தெரியவில்லை. இந்த பரவசம் உனக்குள்ளும் இருக்கிறதா? என்ன இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி நின்று பார்த்துட்டு இருக்க போறேன்? சொன்னதை செஞ்சுட்டு அப்புறமா கிளாஸ் ரூமுக்கு போ. டேய் ரகு, நானும் கிளாஸ் தானே, இப்படி எதுக்கு சொல்ற? ஏய் என்ன சென்டிமெண்டா பேசி அவனை கவுக்க பாக்குறியா? டேய் ரகு, கவுராத. அவ இப்படிதான் பேசுவான். அவ இன்னைக்கு நம்ம சொன்னதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போன பாத்துக்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, எனக்கு பயமா இருக்குல்ல. ப்ளீஸ். அப்புறம் நான் வெற்றி கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்க. ஏய் நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இப்ப நான் என்ன சொன்னேன் அதை நீ செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ரூமுக்கு போ. நீ அதை பண்ணாத வரைக்கும் நான் உன்னை கிளாஸ் ரூமுக்கு அனுப்ப மாட்டேன். ஒழுங்கு மாதிரியா பண்ணு. ஏய், இவ்வளவு ஏஜுக்கு அப்புறம் இப்ப போய் அதை பண்ணுவாங்களா? எல்லாரும் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க. என்ன சொன்ன? அசிங்கமா நினைப்பாங்களா? ஆமா தெரியுதுல, இதை நீ பண்ண அசிங்கமா நினைப்பாங்கன்னு தெரியுதுல. அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் என்ன போன போட்டுன்னு உள்ள விடணும். நீங்க தான் விட மாட்டீங்கல்ல. மச்சி விட்டாய் அழுகுற போல இருக்கு. இது தேராது மச்சி. இவ எப்ப பார்த்தாலும் அழுகுற மூஞ்சுதான். அழுகாச்சி, உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்லி தருது? இப்படிதான் எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பியான். உனக்கு வெற்றி எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கான், இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது, அழுக கூடாதுன்னு. இப்படி அழுதுட்டு கிடக்க. அது வெற்றி வந்துட்டான். நல்ல வேலை, வெற்றி வந்துட்டான். நான் வெற்றி கிட்ட போறேன். ஏய் நில்லு, யாரை கேட்டு இப்ப நீ வெற்றி கிட்ட போறேன்னு சொல்ற? நாங்க விட மாட்டோம். வீடு, நான் வெற்றி கிட்ட போறேன். வெற்றி, பாரு வெற்றி இவங்கள. டேய் விடுங்கடா, அவ விட்டா அழுதுற போறான். லூசு, இங்க வா. வெற்றியை கூப்பிடுறோம், நான் போறேன். போய் தோல. நீ எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறேன்னு தெரியல. மூஞ்ச பாரு, இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. வெற்றி, பாரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன கிண்டல் பண்றானுங்க. அவனுங்க என்ன பண்ண சொன்னானுங்க தெரியுமா? என்ன பண்ண சொன்னானுங்க? என்ன போய் 10 தோப்புக்கரணை போட சொல்றாங்கடா. போட வேண்டியதானே? வெற்றி, நீ இப்படி சொல்ற? நீ தானே சொல்லியிருக்க இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாக்கா நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அதை நான் பண்ணல, அமைதியா நின்று இருந்தேன். எருமை, நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அமைதியா நில்லு நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மச்சி நீ எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் சரி, இந்த மரமடிக்கெல்லாம் கண்டிப்பா ஏறாது. இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜே முடிய போகுது. நீ இவளுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வேஸ்ட். ஆமாண்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி நாங்களும் பண்ணிட்டோம். எங்களை எதுக்கு திட்டுவான்னு பார்த்தா அமைதியா நிக்கிறான். இல்லைன்னா விட்டா அழுதுவா போல இருக்கு. மச்சான் நீயும் 3 வருஷமா ட்ரை பண்ற இவளை எப்படியாவது தைரியசாலி ஆக்கலான்னு. ஆனா இவன் நான் அவனான்னு நிக்கிறான். வேஸ்ட் மச்சி. கேட்டியா அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னு? ஏய் நானும் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்லி கொடுக்கறது? ஏன் சகானா இப்படி இருக்கேன்? மச்சான் நீ சொல்லி கொடுக்கறது கொடுத்துட்டே இரு. காலேஜ் முடியும் போதாவது இதுக்கு தைரியம் ஒன்று வருதான்னு பார்ப்போம். சரிடா மச்சான், எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நாங்க கிளாஸ் கிளம்புறோம். ஆமா மச்சி டைம் ஆகுதுடா, நாங்க கிளம்புறோம். சரிடா நீங்க கிளம்புங்க. ஏன் அரவே காடு? வெற்றி, பாரு என்ன பார்த்து அரவே காடு சொல்றான். டேய் ஏண்டா நீ வேற. ஆமா மச்சி நான் தப்பா தான் சொல்லிட்டேன். இது அரவே காடு இல்ல, முழுவை காடு. ஆமா தானே முழுவை காடு. வெற்றி, ஆமா மச்சான், காலேஜ் முடிய போகுது. இப்போ வரைக்கும் இது என்கிட்ட பேசுறாளா பாரு. உன் ஃப்ரெண்டு தானே நானும். பாரு உன்கிட்ட மட்டும் தான் பேசுறான். இவ்வளவு மாதிரிலாம் ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. ஆமா மச்சான், உன்கிட்ட மட்டும் எப்படி பேசுறான்? அது சரி, அவன் எங்க பேசினான்? நான் தானே பேச வச்சேன். கடவுளே, சகானா ஏன் சகானா இப்படி இருக்கேன்? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு யாராவது கிண்டல் பண்ணா திட்டினா போல்டா பேசணும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ ஏமா இப்படி இருக்க? வெற்றி என்ன பண்ண? எனக்கு தான் அது வரவே மாட்டேங்குது. யாராவது பேசணும் எனக்கு பயம் தான் வருது. அந்த பயத்துல பேச்சே வர மாட்டேங்குது. விட்டா அழுதுருவ போல இருக்கு. அப்படிதான் இருக்கு, நான் என்ன பண்றது? மச்சான் இது தேரவே தேராது. நீயே கட்டிக்கிட்ட ஆளு. நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன். டேய் விடுறா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏதோ ஒண்ணு பண்ணு மச்சி. உன் விஷயத்தையும் கொஞ்சம் பாத்துக்க. எனக்கு நீ உன் விஷயத்த சொன்னதுல இருந்து எனக்கு தானே பயமா இருக்கு. பார்த்து பண்ணு. டேய் ஏண்டா? சரி நம்ம இதை பத்தி அப்புறம் பேசுவோம். நீ போ. சரி கிளம்புறேன். அரவே காடு கிளம்புறேன். வெற்றி, நீ என்ன கோவமா இருக்கியா? ஆமா பின்ன கோவமா இருக்காதா? இன்னும் 1 வீக்ல நமக்கு ஃபைனல் செம். அவ்வளவுதான், ஃபைனல் செமஸ்டர் முடிஞ்சதும் இந்த காலேஜ் விட்டே போக போறோம். இப்போ வரைக்கும் உனக்கு ஒரு போல்ட்னஸ் வரலன்னா என்ன சொல்லு? நானும் உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் தான் சொன்னேன்,
அவ வருவான், வந்தது கிண்டல் பண்ண மாதிரி பேசுங்கடா, அப்ப அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஆனா உன்னோட ரியாக்ஷன் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா ஓன்னு ஒப்பாரி வச்சிருப்பேன், அப்படிதானே? சாரி வெற்றி, எனக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்ததா, ஆனா எனக்கு தைரியமே வர மாட்டேங்குதே. இப்படி சொன்னா எப்படிமா? கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறியா? உனக்கும் தைரியம் வர போறதில்ல, நீயும் உங்க வீட்டுல போய் போல்டா பேச போறதும் இல்ல, அப்படிதானே? இல்ல, நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? என் தங்கச்சி தான் ரொம்ப தைரியசாலி இல்ல, அவளை எனக்காக பேச சொல்ல போறேன். அவ போய் பேசினா அம்மாவும் அப்பாவும் கேட்பாங்க. நீயும் பல தடவை உன் தங்கச்சி பத்தி சொல்லிட்ட, ஆனா உன் தங்கச்சி எப்படின்னு நான் இன்னும் நேர்ல பாக்கலையே. ஊருக்கு வருவான், வரும்போது காட்டுறேன். எனக்கு காட்டுறதுலாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல உன் தங்கச்சியை விட்டு எப்படி பேச போறேன்? நான் ஆல்ரெடி அவகிட்ட சொல்லிட்டேன். அவகிட்ட எனக்காக கொஞ்சம் பேசுடின்னு சொல்லியிருக்கேன். நான் மேற்கொண்டு எம்பிஏ பண்ணணும்னு ஆசையா இருக்குடி, நீ அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசுடின்னு சொல்லியிருக்கேன். உன் தங்கச்சி பேசுறத நீயே பேசலாம்ல. நீ என்ன, நான் லவ் பண்றேன், அந்த பையனை எனக்கு கட்டி வைங்க நான் கேட்க போறேன், மேற்கொண்டு படிக்க போறேன், எனக்கு படிக்க விடுங்கன்னு சொல்ல போறேன். அதை போய் கேட்க கூட உனக்கு ஒரு மீடியேட்டர் வேணுமா? ஐயோ லவ்வா, அந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் எங்க வீட்டுல பேச மாட்டோம். அப்படி மட்டும் நான் அந்த கெட்ட வார்த்தையை பேசிட்டேன், அவ்வளவுதான், எங்க அப்பா எனக்கு சோத்துல விஷமே வச்சிருவாரு. என்னது, லவ்ங்கிறது கெட்ட வார்த்தையா? ரைட்டு, நீ மேற்கொண்டு படிச்ச மாதிரிதான். என்ன பண்ண போறியோ தெரியல. உன் தங்கச்சியாவது உண்மையில தைரியசாலியா இல்லனா? வெற்றி, அப்படின்னு சொல்லாத. என் தங்கச்சி ரொம்ப தைரியசாலி, ரொம்ப போல்டா இருப்பான். எந்த ஆம்பளை பசங்களாவது அவளை கிண்டல் பண்ணா சப்புன்னு அரைஞ்சிட்டு தான் அவனை திட்டவே செய்வான். அந்த மாதிரி உனக்கு தான் நான் அவளை பத்தி பல தடவை சொல்லியிருக்கேன்ல. ஆமாமா, பல தடவை சொல்லியிருக்கேன். ஆமா, இப்படியே உன் தங்கச்சி கிட்ட போன்ல தான் பேசிட்டு இருப்பீங்களா? நேர்ல பார்க்கவே மாட்டீங்களா? இல்ல இல்ல, இப்ப எனக்கு எப்படி சமைச்ச முடியுது, அந்த மாதிரி அவளுக்கும் முடியும். ஒண்ணு நான் அவளோட ஊருக்கு போவேன், இல்லனா அவ இந்த ஊருக்கு வருவான். அப்போ மொத்தத்துக்கு நாங்க ஹாலிடேஸ்ல மீட் பண்ணிப்போம். லீவுக்கு கண்டிப்பா உன் தங்கச்சி இந்த ஊருக்கு வருவானா? வெற்றி, ஆமா, நீ என்ன கொஞ்ச நாள் என் தங்கச்சியை பத்தி ரொம்ப விசாரிக்கிற? அந்த அளவுக்கு அவளை பத்தி சொல்லி சொல்லி என் மூளையில ஏத்தி உட்கார வச்சிருக்க. அதான், அப்படிப்பட்ட வீர மங்கைய பார்க்கணும்ல. நீ பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற, ஊரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. ஏதாவது சொன்னா ஐயோ என் தங்கச்சிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற. பேரு ஊர்ல என்னமா பாதிப்பு வந்துட போகுது? ஏன் இந்த வெற்றி மேல நம்பிக்கை இல்லையா? சீச்சி, உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல வெற்றி, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுலயும் இப்போ ஒருத்தன் போனா பாரு, கருப்பு டிஷர்ட் போட்டுட்டு, அதான் அந்த சக்தி. அவன் ஃபர்ஸ்ட் இயர்லயே 2 பொண்ணை லவ் பண்றான். ஒரு பொண்ணு நேத்துக்கு சினிமாக்கு கூட்டிட்டு போனான், இன்னொரு பொண்ணு முந்தா நேத்து பீச்சுக்கு கூட்டிட்டு போனான். இப்படி இருக்கும்போது என் தங்கச்சி பத்தி உன்கிட்ட சொன்னா அவன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, நீ அவன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டீனா? அதனால நான் என் தங்கச்சி பத்தி சொல்லல. சகானா, சக்தி உண்மையில ரொம்ப நல்ல பையன்மா, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நீ சொன்னல நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு சினிமாக்கு போனான்னு, அந்த பொண்ணுக்கு டிக்கெட் எடுத்து தரணும். அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா 4-5 பேர் போறாங்களாமா. அதனால இவன் கூட்டிட்டு போய் டிக்கெட் வாங்கி கொடுத்தான். அதுக்காக தான் நேற்று அந்த பொண்ணை சினிமாவுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் நீ சொன்ன பேரு முந்தா நேற்று ஒரு பொண்ணை பீச்சுக்கு கூட்டிட்டு போனான்னுட்டு, அவன் பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போல. பீச்சு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை டிராப் பண்றதுக்காக போனோம். அவங்க அம்மாக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாமா. அதை டிராப் பண்றதுக்காக இவன் கூட்டிட்டு போனோம். இதை யாரும் உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. ஐயோ அப்படியா? சாரிடா வெற்றி, இதை என்கிட்ட இந்த மாதிரி சொன்னது அந்த சுனிதா தான். அவதான் சக்தியை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொன்னான். நல்ல வேலை சக்தி இங்க இல்ல, நீயும் அவன்கிட்ட சொல்லிக்காத. ஏற்கனவே அவன் என்ன அறவை காடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் நீ வேற இதை சொன்ன அவ்வளவுதான், என்ன தலையிலே கொட்டினாலும் கொட்டிடுவான். சொல்லாத. சொல்ல மாட்டேன். சரி வா, கிளாஸ்க்கு டைம் ஆகுது, போவோம். அப்புறம் உன் தங்கச்சி கண்டிப்பா இந்த லீவுக்கு வருவான்ல? தெரியல, ஒண்ணு அவ வருவா இல்ல நான் போவேன். ஏய் இருடி, இவ்வளவு வேகமா நடந்தா எப்படி? நிஷா, உன் வேகத்துக்கு நடந்தா காலேஜே முடிஞ்சிடும். ஈவினிங் தான் போய் காலேஜ்ல சேருவோம். பஸ்ஸையும் விட்டாச்சு, இப்படி நடந்துதான் போகணும் தலையெழுத்துல இருக்கு. அது சீக்கிரமாவது போய் சேரணும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான். கை போட்டு அந்த பஸ்காரன் நிக்காம போயிட்டானே, அவ்வளவு கோவமா வருது. இதுல வேற நம்ம அம்மாங்க காலேஜ் விட்டு வரும்போது லேட்டா வர, போகும்போது லேட்டா போற. இந்த பஸ்காரங்களெல்லாம் அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்து விடணும். வந்து பாருமா பஸ் எங்களுக்கு எந்த லட்சத்துல வருதுன்னு. ஆனா இதெல்லாம் அம்மாங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்மள திட்ட சொல்றியா? அப்பா கழுவி கழுவி ஊத்துறாங்க. நம்ம அம்மாங்களுக்கு நம்மள திட்டுறது தானே வேலையே. சரி விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா? வா வா வா, டைம் ஆகுது, போலாம் போலாம்.
இந்த சௌமி உஷாரா அவன் ஆள் கூட போயிட்டாடி. ஆமாண்டி, அவன் ஆள் கூட போறதும் வரதும் நம்ம ஊர்ல யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா அவளால காலேஜுக்கு வர முடியும்? எப்படி கேக்குறடி லூசு? அது எப்படி தெரியும்? அவளே பாவம் தெரியாம மறைஞ்சுதான் அவ ஆள் கூட போறதும் வரதுமா இருக்காளே. எனக்கு வேற கொஞ்சம் பக்கு பக்கன்னு இருக்கு. எனக்கு அவ விஷயம் தெரிஞ்சு எங்க வீட்டுல எனக்கு தொடப்பு கட்ட சாத்துக்காப்பு இல்ல போதுன்னு தெரியல. சரி சரி பாடி புலம்பாத. மாட்டாம எஸ்கேப் ஆகலாம். எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு நம்ம ட்ரைனிங் எடுத்துப்போம். சரியா? சரி வா போ. என்ன மீனா, நான் கேட்டது என்ன ஆச்சு? அமைதியாவே இருக்க. என்னக்கா திடீர்னு வந்து என்ன கேட்டது என்ன ஆச்சுன்னா நான் என்னக்கா சொல்றது? என்ன கேட்டிருந்தீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. அட என்ன மீனா, அதுக்குள்ள மறந்துட்டியா? போ, நீ இப்படி மறந்தா எப்படி உன் பொழப்ப பாப்ப? அதாம்மா, என் தங்கச்சி பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லி கேட்டிருந்தேனே. அட அதை சொல்றீங்களாக்கா? ஆமாக்கா நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குதா. நானும் 4 இடத்துல சொல்லி இருக்கேன். பொண்ணு இன்னும் காலேஜ் முடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, முடிக்கிட்டமேக்கா. அதுக்குள்ள என்ன அவசரம்? அதுக்கு இல்ல மீனா, இன்னும் 1 வாரத்துல 2 வாரத்துல அவளுக்கு காலேஜ் முடிய போகுது. நீ மாப்பிள்ள பார்த்து சொன்னீங்கன்னா அடுத்து என்ன ஏதுன்னு பாக்கலாம்ல. பொண்ணு பாக்குறது இருக்கு, இன்னும் நிச்சயதார்த்தம் இருக்கு, அதுக்கப்புறம் தானே நம்ம கல்யாணம். பாக்குற முத மாப்பிள்ளையே அவளை ஓகேன்னு சொல்லிடணும். அதுக்குதான் பாத்துட்டு இருக்கேம்மா. நீங்கக்கா 4 பேர் கேட்டிருக்காங்க, உங்க பொண்ணை கொடுத்து பாக்குறேன். என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்றேன். ஆனா அக்கா, அவங்க கேக்குறத நீங்க போடுவீங்களா? ஏன்னா நீங்க முன்னாடியே சொன்னீங்க அந்த அளவுக்கு போட மாட்டேன்னு. ஆனா நான் பாக்குற மாப்பிள்ளைங்களா பெரிய எடுத்து மாப்பிள்ளைங்களாச்சே, அதான் கேக்குறேன். அவங்க எது கேட்டாலும் உங்களால போட முடியுமா? என்ன மீனா, உங்களை பத்தி தான் தெரியும்ல. எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பாருமா. அதுக்கேத்த மாதிரி எங்களால கண்டிப்பா ஒரு 20 பவுன் போட முடியும். அதை தவிர சீர்வரிசை சாமான்களை கண்டிப்பா செய்ய முடியும். அந்த மாதிரி பாருமா. கௌரி உண்மையாக்கா? வாங்கக்கா. எழுந்திருக்க வேணாம், நானும் உட்கார வந்திருக்கேன். வாங்கம்மா, நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே கோயில் பக்கம் வந்துட்டீங்க. வாங்கம்மா. இரு மீனா, உட்காரு. என்னம்மா நீங்க எங்க கூட சரிசமமா உட்காந்துட்டீங்க? நீங்க எவ்வளவு பெரிய இடம், எங்க கூட இவ்வளவு சரிசமமா உட்காந்துருக்கீங்க? இதை சொல்லு மீனா. உண்மையாலக்கா கேட்டாதானே? அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எப்போ நம்ம கூட இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுல என்ன இருக்கு? நானும் மனுஷதான், நீங்களும் மனுஷங்க தானே. மனுஷங்க கூட பேசி பழகிறதுல தப்பா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு வசதியெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் விடு. மீனா, என்னாச்சு மீனா? நான் கேட்டது அது சரி. உண்மையாலக்கா கிட்ட பேசி நம்மளா ஜெயிக்க முடியுமா என்ன? ஏன்க்கா இப்படி இருக்கீங்க? கரெக்டா தானே இருக்கேன் கௌரி? நான் தப்பா இருக்கேனா என்ன? இதுக்கு இல்லக்கா, கொஞ்சம் பணம் இருந்தாலே எங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்னடானா உங்களுக்கு சமமா எங்களையும் உட்கார வச்சு பாக்குறீங்க, எங்க கூட சமமா நீங்களும் உட்காந்து பேசுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதான்க்கா கேட்டேன். என்ன சொல்லிட்டேன்னு, நான் என்னைக்குமே யாரையுமே பார்த்து பிரிச்சு வச்செல்லாம் பேச மாட்டேன். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். சரி அதை விடுங்க. மீனா, என்னாச்சு மீனா? உண்மையாலம்மா நானே சொல்லணும்னு நினைச்சேன். வீட்டு பக்கம் சாயங்காலம் தான் வரலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே கோவில் பக்கம் வந்துட்டீங்க. ஒன்றும் இல்லம்மா, ஒரு 3 பொண்ணு இருக்கு. ஒரு பொண்ணு யூஎஸ்எல்ல இருக்காளாமா, இன்னும் 1 வாரத்துல இங்க வந்து வரப்போறாளாமா. அதான் நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணை போய் பார்த்துடலாமா? யூஎஸ்லயும்? இல்ல மீனா, அவ்வளவு தூரம்லாம் வேண்டாம். கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மொத்தமா யூஎஸ்ல செட்டில் ஆகணும்னு சொன்னாங்கன்னா என்னாலலாம் என் பையனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. யூஎஸ்லாம் வேண்டாம், இனி எனக்கு அது பிடிக்காது, வேண்டாம். என்னங்கம்மா வெளிநாட்டு பொண்ணு, அதை போய் வேணான்னு சொல்லிட்டீங்க. நம்ம இனியன் தம்பிக்கு அந்த பொண்ணு நல்லாவே மேட்ச் ஆகும். நான் வேணா போட்டோ கொடுக்குறேம்மா, நீங்க எதுக்கு இனியன் தம்பி கிட்ட கொடுத்து பாருங்களேன், என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். சரி நீ போட்டோ கொடு, நான் கொடுத்து பாக்குறேன். வேற பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன? ஆமாம்மா, நம்ம பக்கத்து ஊர்லயே பண்ணையார் பொண்ணு, அவங்க பொண்ணு இருக்காங்க, அந்த போட்டோவும் கொடுக்குறேம்மா. அப்புறம் நம்ம கடலூர்ல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு போட்டோவும் கொடுக்குறேம்மா. இந்த 3 பொண்ணுங்களும் உங்களை மாதிரியே பெரிய இடம் தான்மா. உங்க வசதிக்கும் அவன் வசதிக்கும் ஒரு குறையும் கிடையாதும்மா. 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கும். நீங்க இதுல எந்த பொண்ணு சொன்னாலும் நம்ம உடனே பேசி முடிச்சிடலாமா? சரி மீனா, நீ முதல்ல 3 பொண்ணுங்களோட போட்டோவை கொடு, நான் இனியன் கிட்ட காமிச்சிட்டு அவனுக்கு எது விருப்பமுன்னு கேட்கறேன். அப்புறமா நீ இனியன் போட்டோவை பொண்ணு வீட்டுல காட்டு. ஐயோ அம்மா, நான் அதுக்கு முன்னாடியே இனியன் தம்பியோட போட்டோவை பொண்ணுங்க வீட்டுல காமிச்சிட்டேம்மா. 3 பொண்ணுங்க வீட்லயும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னாலும் உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்கம்மா. என்ன மீனா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொண்ணு போட்டோ மட்டும் என்கிட்ட கொடு. நான் உங்க தங்கச்சி பொண்ணு போட்டோ கேட்டிருந்தேன்ல, எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மீனா, கையிலேயே தான் வச்சிருக்கேனே. என் பொண்ணை விட அவ பொண்ணு 2 வயசு மூத்தவ. அதான் சொன்னேன் இப்ப காலேஜ் முடிக்க போறான்னுட்டு. அவ காலேஜ் முடிச்சதும் அபி மாதிரி நல்ல குணமா இல்லனா? ஐயோ அக்கா, அபி மாதிரிலாம் என் தங்கச்சி பொண்ணு கிடையவே கிடையாது. நம்ம அபி வாயாடி குறும்பத்தனை பிடிச்சவ, அவளை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. அவளை மாதிரிலாம் என் தங்கச்சி பொண்ணு கிடையாது. ரொம்ப சாதுக்கா இருப்பா, ரொம்ப அமைதியாவும் இருப்பா. இந்த போட்டோவை காமிச்சா போதும்க்கா, மாப்பிள்ளைங்க நீ நானும் போட்டி போட்டு வந்துருவானுங்க. நீங்க கவலையை விடுங்க,
நான் கண்டிப்பா சரிங்களா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மீனா? எத்தனை பேருக்கு நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இன்னி வரைக்கும் உன் மேல ஒரு குறை கிடையாது. மீனா அந்த போட்டோவை காட்டு. இதோ இருங்கம்மா காட்டுறேன். பாருங்கம்மா. சரி மீனா. அடே, பொண்ணு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கான். கௌரி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொண்ணு ரொம்ப நல்ல குணமா இருக்கான். அது சரி, நம்ம அபியை பார்த்துருக்கோம்ல, அபியும் நல்ல குணம் தான். இந்த கௌரியும் நல்ல குணம் தான். அப்போ அவ தங்கச்சி பொண்ணும் நல்ல மாதிரி தானே இருப்பாங்க. என்னக்கா, என் தங்கச்சி பொண்ணு அழகா இருக்காளா? ஆமா கௌரி, ரொம்ப லட்சணமா இருக்கா. நீ சொன்ன மாதிரி